ஹலோ ஆல், திஸ் இஸ் செரஞ்சினா. நீட் ரிசல்ட் வந்துருச்சு. பிள்ளைங்க எல்லாரும் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. நேத்துல இருந்து எனக்கு கண்டினியூஸ் ஜிஎம்ஸ். ஆனா நிறைய மெசேஜஸ் பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. லாஸ்ட் இயர் 300 400 எடுத்த பிள்ளைங்க எல்லாருமே இந்த வாட்டி 200 250 அப்படி எடுத்திருக்கிறீங்க. பட் அவங்க எல்லாரும் கேட்டப்ப அடுத்த ஆப்ஷன் எல்லாமே எம்பிபிஎஸ் அப்ராட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து அப்ராட்ல எம்பிபிஎஸ் பண்ணணும் பொழுது எவ்வளவு குவாலிஃபைங் மார்க் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்கிட்ட. ஸோ நீங்க வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 113 இஸ் எனஃப். அதான் உங்களோட குவாலிஃபைங் மார்க். அதாவது 113 மார்க் நீங்க எடுத்திருந்தாலே அல்லது அதுக்கு மேல எடுத்திருந்தாலே அதுவே உங்களுக்கு குவாலிஃபைங் மார்க், பாஸ் மார்க் தான். இல்ல நீங்க ஜெனரல் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 144 மார்க் 144, அதாவது 144 மார்க் எடுத்திருந்தாலே நீங்க வந்து பாஸ் மார்க். சோ இதை வச்சு நீங்க வந்து அப்ராட்ல எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு அப்ராட்ல எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா, அதுவும் என்கிட்ட அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டைரக்ட் அட்மிஷன் டு யூனிவர்சிட்டிஸ் தான். நீங்க என்ன டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அண்ட் மேலேயுமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். நீங்க உங்களுக்கு அப்ராட்ல எம்பிபிஎஸ் பண்ணணும்னா தாராளமா நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச்.